Merry Christmas and Happy New Year, the Chennai Silks. Let the celebrations begin. This holiday season, come meet the Merry Mermaid Scuba Santa and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom. அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். ராஜஸ்தான்ல ஆழ்வார் அப்படின்ற பகுதியில 3 போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் மேல எஃப்ஐஆர் ஒன்று பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அதோட காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ண குற்றத்திற்காக. இது குறித்து எஸ்பி ஆனந்த் சர்மா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பெண், அதாவது பாதிக்கப்பட்ட பெண், இந்த விஷயமா தான் கிட்ட போன சனிக்கிழமை மாலை நேரத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்ததா சொல்றாங்க. இப்போ அந்த பொண்ணோட வயது 18. ஆனா 1 வருட காலமா தனக்கு இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கிறதா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இந்த விஷயத்த வெளியில சொன்னோம் அப்படின்னா தன்னுடைய சகோதரர் மேல தவறான, அதாவது ஃபால்ஸ் கேஸ் ஒன்னு போட்டு உள்ள தள்ளிடுவோம் அப்படின்ற மாதிரி மிரட்டவும் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பெண் யார் அந்த 3 கான்ஸ்டபிள் அப்படின்னு பார்த்து விசாரணைக்கு அழைக்கும் பொழுது அந்த 3 கான்ஸ்டபிள்ஸும் வெவ்வேறு இடங்கள்ல போஸ்டிங் இருக்கிறதா தெரிய வந்தது. எல்லாரையும் ஒரே இடத்துக்கு அசம்பிள் பண்ணி அவங்கள விசாரிச்சு அவங்க மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்கிறாரு எஸ்பி அவர்கள். இவங்க மேல என்ன கேஸ் போடப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐபிசி செக்ஷன் 376D, அதாவது கேங் ரேப், அதோட சேர்த்து பாக்சோ சட்டத்தின் கீழும் இவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. சோ ஆனந்த் சர்மா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அந்த பெண்ணுக்கு வயது 18. ஆனா 17 வயதுல இருந்தே அந்த பெண்ணுக்கு இந்த விஷயம் நடந்ததால அவங்க மைனர் செக்ஷன்ல இருந்திருக்காங்க. அதனால போக்சோ சட்டத்தின் கீழும் இவங்களுக்கு தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 வருடம் அப்படின்றது ரொம்ப கால தாமதம் அப்படின்னாலும் அந்த பெண் தன்னுடைய அம்மாவோட இந்த கேஸ ஃபைல் பண்ணிருக்காங்க. நாள் எடுத்து, டைம் எடுத்து, தன்னோட மென்டல் ஸ்டெபிலிட்டியோட, முக்கியமா தன்னுடைய தாயை கூட்டிட்டு இந்த கேஸ ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது பாராட்ட தான் தோணுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன், எஃப்ஐஆர் ஃபைலிங் இதெல்லாமே நடந்தாலும் அந்த 3 கான்ஸ்டபிள்ஸும் இன்னும் அரெஸ்ட் பண்ணப்படல அப்படின்றதுதான் முக்கியமான விஷயமே. இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா, கான்பூர்ல 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பெண்ணை வேன் டிரைவர் ஸ்கூலுக்கு போகும்பொழுது ஸ்கூல் வேன்லயே வச்சு ரேப் பண்ணிருக்காரு. இது டிசம்பர் 23ஆம் தேதி காலையில நடந்திருக்கு. ஸ்கூலுக்கு ரீச் ஆன உடனேயே அந்த சிறுமி நடந்த சம்பவத்தை 2 ஆசிரியர்கள் கிட்ட சொல்ல, அந்த ஆசிரியரோ ஸ்கூல் பிரின்சிபல் கிட்டயும் மேனேஜர் கிட்டயும் இந்த விஷயத்த எடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க 2 பேரும் இதை யார்கிட்டயும் சொல்லாத, அப்படியே விட்டுடு அப்படின்ற மாதிரி அந்த சிறுமி கிட்ட சொல்லியிருக்காங்க. மாலை நேரத்துல ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா வேற ஒரு வேன்ல அந்த பொண்ணை வீட்டுக்கும் அனுப்பிச்சு வச்சுடுறாங்க. வீட்டுக்கு போனதுமே அந்த பெண் தன்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. அவங்க பேரண்ட்ஸ் ஸ்பீச் அண்ட் ஹியரிங் இம்பேர்ட் பர்சன்ஸ் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. தன்னுடைய பெண்ணை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிடுறாங்க. போலீஸ் அந்த டிரைவரை அரெஸ்ட் பண்ணதோட மட்டும் இல்லாம அந்த ஸ்கூல் பிரின்சிபல், மேனேஜர், அந்த 2 டீச்சர்ஸ் எல்லாரையுமே சேர்த்து இந்த இன்சிடென்ட்ல குற்றவாளிகளை எடுத்து வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. Merry Christmas and Happy New Year, the Chennai Silks. Let the celebrations begin. This holiday season, come meet the Merry Mermaid Scuba Santa and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom. அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். எனக்கு என்னோட ஆசைக்கு, என்னோட வாழ்க்கை பயணத்துக்கு, நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட நம்மளை ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணுற பர்சனோட லைஃப் லாங் இருக்கணும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நான் ஃபுல் அக்செப்டன்ஸ் வந்தாச்சு. என் பாடி வெயிட் போட்டு இருந்தாலும் சரி, ஒல்லியாக இருந்தாலும் சரி, டார்க்காக இருந்தாலும் சரி, கலர் போட்டாலும் சரி, ஹேர் லாங்காக இருந்தால் சரி, ஷார்ட்டாக இருந்தால் சரி, ஐ ரியலி லவ் மை செல்ஃப் ஆஸ் ஹூ ஐ ஆம். உங்க 2 பேரோட லவ் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன? ஒருத்தர் இரிட்டேட் பண்றது தான். பியூட்டிஃபுல். அநியாயத்துக்கு என்ன இரிட்டேட் பண்ணுவார் அவரு. அதுதான் அவரோட பிக்கெஸ்ட் லவ் லாங்குவேஜ். கடைசி எதுக்காக இரிட்டேட் பண்ணாரு? இல்ல, எதாவது ஒண்ணு பிடிச்சிக்கிட்டு என்ன சும்மா அனாய் பண்ணி நோன்றது. சில கேர்ள்ஸ் பேச முடியாம கட்டி பிடிச்சி கதறி அழுது எல்லாம் பண்ணாங்க. ஏன்னா எனக்கே அது ரொம்ப அவங்க அப்படி ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒன்று தோணும்ல, அவங்க வாழ்க்கையில ஏதோ ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருக்கு, அவங்களால அது